அண்ணாவிடத்தில் போய் கேட்டாங்க, நீங்க முதல்ல என்ன சட்டத்தை கொண்டாடுறீங்கன்னு கேட்டாரு. அவரு சொன்னாரு, திராவிட நாடு கிடைச்சா நான் முதல்ல செய்யறது ஜாதியை ஒழிப்பேன் என்று அண்ணா சொன்னார். நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. பத்திரிகை நிறுவனம் வந்து கேட்கிறாங்க, நீங்க உங்களுடைய 2-3 கேள்விகளை கேட்டு உங்களுடைய முக்கியமான எதிரி யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இந்த தேர்தலில் உங்களுடைய எதிரி யாருன்னு கேட்டார். நாங்களாம் நினைச்சோம் அதிமுக சொல்ல போறாரு, பிஜேபின்னு சொல்ல போறாரு, நம்ம எதிர்த்தவங்க நம்ம வீட்டு போன துரோகிகளை சொல்ல நம்ம அப்படி நினைச்சிருந்தோம். தலைவர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து சொன்னார், என்னுடைய முதல் எதிரி வறுமை, தமிழ்நாட்டிலே வறுமை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று சொன்னார். ஒவ்வொன்றையும் சிந்தித்து சிந்தித்து நினைச்சே பார்க்க முடியாது. தலைவர் கலைஞர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தார். நாங்க வீட்டுல மாலை நேரத்தில் 7 மணிக்கு அங்க போவோம். அங்க உட்கார்ந்து இருந்தோம். உட்கார்ந்து இருக்கிற போது தலைவர் கேட்டாரு, அப்ப பிரதமர் மோடி வரார். மோடி வந்துட்டு கோபாலபுரம் வீட்டுக்கு வரார். நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தோம். நாங்களும் வெளியே வந்தா உடனே தலைவர் சொன்னார், இல்லையே உட்காரியா அப்படின்னாரு. தளபதி உட்கார்ந்தா நானும் உட்கார்ந்துருந்தோம். மோடி வந்த உடனே பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு உடம்பெல்லாம் பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. அப்புறம் மோடி இப்படி சுத்தி பார்த்தார். கோபாலம் ஒரு ஊடு எல்லாம் ஊடு தெரிஞ்சுமே, சின்ன ஊடு, சின்ன தெரு, ஒரு சின்ன அறை. இந்த அறையில் உட்காந்துருக்காரு. பார்த்து உட்கார்ந்தார். பார்த்த உடனே மோடி இப்படி பார்த்துட்டு தலைவர் கலைஞரிடத்தில் கேட்டார்கள், என்ன கலைஞர் அவர்களே, நீங்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்தீர்கள், கிட்டத்தட்ட 10 பேரை பிரதமராக ஆக்கியவர்கள் நீங்கள் 10 ஜனாதிபதியை உருவாக்கி இருக்கிறீர்கள், இன்று 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிறீர்கள், உலகத்தில் யாருமே கிடையாது. இவ்வளவு செல்வாக்கு படைத்த நீங்கள் இந்த சின்ன வீட்டில் இருக்கீங்க, நீங்க வாங்க, டெல்லியில எனக்கு பெரிய வீடு இருக்குது, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கூப்பிட்டார். தலைவர் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், உங்க வீடு பத்தாதுன்னார். நான் கூட பயந்துட்டேன், என்னடா தலைவர் பெரிய வீடா கேட்க போறாருன்னு சொல்லிட்டாரு. உங்க வீடு எங்களுக்கு பத்தாது, காரணம் எனக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு தங்கறதுக்கு வீடு இருக்குன்னு சொன்னார். எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட வரலாறு! இந்த இயக்கத்தை பற்றி எல்லாம் நாள் முழுதும் பேசிக்க, சாதனைகள் எல்லாம் 1-2 இல்லை, அவ்வளவு சாதனைகள். ஒவ்வொரு நாளும் ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் புதியதாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் எங்களை வண்டி எடுத்துட்டாங்க. காலையில் கிளப்பி வந்துட்டு எல்லா தொழில்துறை சார்ந்தவர்கள், விவசாயிகள் எல்லாரையும் கூட்டு வச்சு அவங்க போய் கேளுங்க. இப்ப இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாங்கள் இந்த எல்லாத்தையும் எழுதி நாங்கள் அவருக்கு அனுப்பணும். தலைவர்கிட்ட யாராவது ஒருத்தர் ரோட்ல நின்று ஒரு வெள்ளை பேப்பரை சும்மா அப்படி கையை அசைச்சிங்கன்னா வண்டி தானா நின்று வந்தோம். எந்த முதலமைச்சர் சார் இதெல்லாம் அந்த மாதிரி வாங்கி இருக்கிறாங்க. சாதாரண மக்களோடு மக்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர், வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிற தலைவர், இந்தியாவிற்கு மட்டும் உலகத்திற்கு இருக்க தலைவர். இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திட்டங்களையும், இந்தியாவிலே இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்கள் அத்தனையும் வெளிநாட்டிலே இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் திட்டங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன இல்லம் தேடி கல்வி நீங்க நான் நினைச்சு பார்க்க முடியுமா? யார் நினைச்சோம்? வீடு தேடி மருத்துவம் யார் நினைச்சு பார்த்தோம்? இப்படி பல்வேறு வகையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தங்கி தலைவருடைய ஆட்சி தொடர்வதற்காகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களை சென்று சேர இன்னும் நிறைய செய்ய இருக்கிறார். அப்படின்னா பாத்தீங்கன்னா சார், ஒரு முதலமைச்சர் அவர் கேட்டாரு, என்னங்க உங்க கோரிக்கை என்னங்க அப்படின்னு தான் நாம கேட்போம். பார்த்தோம்னா நாசர் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு தான் நாம கேட்போம். இந்த தங்க தலைவர் தளபதி அவர்கள் மக்களை பார்த்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். உலகத்தில் எந்த முதலமைச்சர் தான் இவ்வளவு துணிச்சு நான் கேட்க முடியும்? உங்களுக்கு என்று ஒரு கனவு இருக்கிறல்லவா, அந்த கனவை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இப்படி பல்வேறு வகையான சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவருடைய ஆட்சி தொடர வேண்டும். நீங்க கும்படி பூண்டிகள் அந்த காலேஜுகளுக்கு தான் கேட்டாங்க, அதெல்லாம் கவலையே படாதீங்க. உங்க இது கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் நிறைவேற்றிடும், கவலைப்படாதீங்க. எதை வேண்டுமானாலும் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்று சொல்வார்கள். தட்டாமையை தருகிற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை பற்றி சொல்லி அந்த தலைவர் இன்னும் ஒரு 100 ஆண்டு வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.